லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்ல பயங்கர ஒரு டாக் தான் போயிருக்கு. இப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு வாங்க பார்க்கலாம். லால் சலாம் படம் லைகா ப்ரொடக்ஷன்ல, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல இந்த படம் வருகிற February 9 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல விக்ராந்த், விஷ்ணு விஷால், KS ரவிக்குமார், ஜீவிதா உட்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டனா இருந்த கபில் தேவும் இந்த படத்துல ஒரு சிறப்பான கேரக்டர்லயும் நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இந்த ஸ்பீச் தான் இப்போ அதிகமாகவும் ட்ரெண்டிங் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா அவரோட மகளான பவதாரணியோட இறப்புக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாக்கே ஒரு பேர் இழப்புனா அது நடிகர் விஜயகாந்த் அவர்களோட இழப்பு தான். அவரோட இரங்கலுமே இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். லால் சலாம் படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, லால் அப்படின்னாலே சிவப்பு. சிவப்பு நிறம் நிறைய அடையாளங்களை குறிக்கும். அதுல கம்யூனிஸ்ட் பயன்படுத்துவாங்க, வன்முறைக்கு பயன்படுத்துவாங்க, ஏன் புரட்சி கூட பயன்படுத்துவாங்க. இந்த படத்துல ஐஸ்வர்யா புரட்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க கதை சொல்லும் போதே இந்த கதை ஒரு நேஷனல் அவார்டு வாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் ரிவார்டு வந்தா போதும், அவார்டு எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். லால் சலாம் படம் எதை முக்கியமா குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத நல்லிணக்கம் பத்தி தான் முக்கியமா பேசியிருக்கோம். மனுஷங்க சந்தோஷமா இருக்கணும் தான் மதம் உருவாச்சு. ஆனா இப்போ நான் தான் பெருசு, நீ தான் பெருசு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே எந்த மதத்துல உண்மை நியாயம் இருக்கோ அதுதான் சரியா இருக்கும். நான் குறிப்பா சொல்லணும் பாத்தீங்கன்னா, எல்லாரோட வாழ்க்கையிலுமே நண்பன் முக்கியமா இருப்பாங்க. என்னோட வாழ்க்கையிலுமே ஒரு ஸ்பெஷலான நண்பன் இருக்காரு. இவர் எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, ஜெயிலர் படம் ஹிட் ஆன டைம்ல அந்த நண்பர்கிட்ட கால் பண்ணி நான் கேட்டேன், படம் எப்படி ஆயிருக்கு, எப்படி ஹிட் ஆயிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, 30% ஓகே, ஆனா 70% ஓகே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, 3 முடிச்சுல இருந்து இப்போ வரைக்குமே எந்த படம் ஹிட் ஆனாலுமே உனக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சே கடைசியில உனக்கு இந்த ஸ்டேஜ்ல பேசுறது யார் எழுதி தரா அப்படின்னு கலாச்சும் விட்டாரு. ரீசெண்டாக நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இந்த காக்கா கழுகு அப்படின்ற கதை சொன்னேன். அதை நீங்கள் வேற மாதிரி எழுதியிருக்கீங்க, அது ஒரு பிரச்சனையாக உருவாச்சு, எனக்கும் விஜய்க்கும் இது ஒரு போட்டி போல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உருவாக்கிட்டீங்க. ஆனால் அது எதுவுமே கிடையாது. இது பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. நடிகர் விஜய் என் கண்ணுக்கு முன்பாக வளர்ந்த ஒரு பையன் தான். சின்ன வயசுல இருந்து அவரை நான் பார்த்து வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா, தர்மத்தின் தலைவன் படம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் அவங்க அப்பா S.A. சந்திரசேகரனோட வந்து, என்னோட பையன் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான், அவனுக்கு நடிப்பு மேலே ஆர்வம் இருக்கு, அவன் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டோட சொன்னார். ஆனால் அப்போ நான் விஜய் கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ படிச்சுட்டு ஒரு நல்ல நடிகனாக வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ளே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. அண்ட் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் ஒரு இடத்துல இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட உழைப்பு மட்டும்தான். இவர் உழைப்பு இப்போ அடுத்த கட்டமாக சமூக சேவை நோக்கி போயிட்டு இருக்கு, அரசியல் பயணத்தையும் நோக்கி போயிட்டு இருக்கு. இது யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்களோட போட்டியை நீங்கள் வந்து பெருசாக பேசாதீங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா, ரஜினிகாந்துக்கு போட்டி ரஜினிகாந்த் மட்டுமே தான், விஜய்க்கு போட்டி விஜய் மட்டும்தான், என்னோட படத்துக்கு நான் போட்டி, அவரோட படத்துக்கு அவர் மட்டும் தான் போட்டி. இப்படி நீங்க மாத்தி மாத்தி போடுறதுனால அது எனக்கும் மரியாதையா இருக்காது, அவருக்கும் மரியாதையா இருக்காது. கண்டிப்பா இது நீங்க மாத்திக்கணும், இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா படத்தோட டைரக்டரான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க ஸ்டேஜ்ல ஏறி என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கமிட் பண்ணதுக்கு அப்பாக்கு நான் ரொம்ப நன்றி பண்றேன். அண்ட் குறிப்பா சொல்லணும்னா, எல்லாரும் நம்ம சோஷியல் மீடியால பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சங்கி அப்படின்னு சொல்றீங்க. இந்த பார்க்கும்போது இந்த பேரை கேட்கும் போது எனக்கு பயங்கர கோவம் தான் வருது. எங்க அப்பா சங்கி கிடையாது, சங்கியா இருந்தா இந்த படத்துமே நடிச்சிருக்க மாட்டாரு. அண்ட் குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய படத்தோட அப்டேட்ஸ்லாம் கேட்குறீங்க. விடாமுயற்சி எப்போ வரும், தளபதியோட படம் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் என்னோட படத்தை பற்றி யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, என்னோட படம் லிஸ்ட்டில் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி வேதனைப்பட்டேன். ஆனால் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா அவார்ட் நாமினேஷன் லிஸ்ட்லையுமே இந்த படம் இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் காக்கா கழுகு பற்றி பேசின மேட்டர் தான் இப்பயும் சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த நியூஸை பற்றின கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.